Hi everyone, I am Dr. Satish. இன்னைக்கு நம்ம 12th standard mathematicsல 4.3ல இருக்கிற fourth problem பார்க்கலாம். இப்போ first 3 subdivisions இருக்கு. நம்ம first one இப்ப எடுத்துக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? tan of cos inverse of 1/2 minus sin inverse of minus 1/2 அப்படினு சொல்லி இருக்கு. சரி, இப்போ equal to tan of இப்போ இதோட வேல்யூ என்ன வந்துரும்? pi/3 நமக்கு தெரியும். So minus இதோட வேல்யூ pi/6 நெகட்டிவ்ல இருக்கிறதுனால -pi/6 அப்படினு தெரியும். சோ இப்போ என்ன வந்துரும் பாருங்க, tan of pi/3 minus into minus plus pi/6 ன்னு வரும். இது வந்து 60 டிகிரி, இது வந்து 30 டிகிரி. அப்ப இது வந்து 90 டிகிரி வரும். சோ tan pi/2 ன்னு வரும். இதோட ஆன்சர் இன்ஃபினிட்டிவ். சூப்பர்வா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. வெரி குட். இப்போ நம்ம செகண்ட் ஒன் போறோம். இப்போ செகண்ட் ஒன்னோட ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. அதுவும் சிம்பிளா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ செகண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா sin இங்க இருக்கு, இங்க tan இருக்கு. அப்ப நம்ம இத டைரக்டா பண்ண முடியாது. இது sinக்கு மாத்திரக்கு ட்ரை பண்ணனும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா let alpha equal to என்ன பண்றேன் அப்படி சொன்னா tan inverse 1/2 அப்படினு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் beta equal to cos inverse 4/5 ன்னு எடுத்துக்கிறேன். சோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த tan inverse இங்க வருது. பட் tan alpha equal to 1/2. இப்போ tan alpha அப்படின்னு சொன்னா மைண்ட்ல வச்சுக்கணும், ஆப்போசிட் பை adjacent. அப்ப இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 + 4 ன்னு வரும். அப்போ 1 + 4 அப்படி வரதுனால √5. அப்ப sin alpha equal to உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துரும் அப்படினா 1/√5. அப்ப alpha equal to உங்களுக்கு என்ன வந்துரும்னா sin inverse of 1/√5 ன்னு வந்துரும். சரியா, மைண்ட்ல வச்சுக்கங்க. இதே தான் இங்க இது வந்துரும். cos beta is equal to 4/5. இப்போ இதுல இருந்து cos ன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், adjacent side by hypotenuse. அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 25 minus 16 அப்ப √9 வரும். அப்ப ஆன்சர் 3. அப்ப sin beta is equal to opposite side by hypotenuse. அப்ப beta equal to உங்களுக்கு தெரியும் sin inverse of 3/5 அப்படினு ஆன்சர் வந்துரும். சோ இத மைண்ட்ல வச்சுக்கங்க. இத எடுத்து கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ from 1ல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், ஆன்சர் எடுப்போம். இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் வந்துரும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலாம் வேண்டியது இல்ல. இப்போ பாருங்க from 1 இப்போ 1 ன்னு பேர் வச்சுக்கலாம். from 1ல பாருங்க sin inverse of என்ன வருது 1/√5 ன்னு வந்துரும். மைனஸ் என்ன இருப்பாங்க sin inverse of 3/5 ன்னு வந்துரும். சோ அவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா முடிச்சிட்டீங்க. வெரி குட். இப்போ பாருங்க, இப்போ ஆன்சர் நம்ம எடுக்கலாம். பட் நீங்க இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இப்போ ஃபார்முலா என்ன ஃபார்முலானா ஃபார்முலா ஈஸியா மைண்ட்ல வைக்கிற மாதிரி நான் சொல்லி தரேன். sin inverse of என்ன பண்றீங்கன்னா இத ரைட் பண்ணிக்கங்க. 1/√5 into root of 1 minus இதோட ஸ்கொயர் பண்ணுங்க. 9/25 மைனஸ் இப்போ இத ரைட் பண்ணிக்கங்க. 3/5 root of 1 minus இத ஸ்கொயர் பண்ணுங்க. 1/5. சோ அவ்வளவுதான். சிம்பிளா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். சோ இப்போ ஆன்சர் சொல்லுங்க. sin inverse of so உங்களுடைய ஆன்சர் 1 இத கிராஸ் பண்ணுங்க. அப்போ 1/√5 into 25 minus 9 னா 16. அப்போ 4/5 minus இங்க என்னது 3/5 into 5 minus 1 அப்போ 4 னா 2 அப்போ 2/√5 ன்னு வரும். சரியா? சோ இப்போ இதுதான் விஷயம். சோ இப்போ இதுல இருந்து நீங்க ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போறீங்க. எப்படி ஃபைண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ சிம்பிளான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, sin inverse of என்ன வந்து பாருங்க 4/5√5 minus 6/5√5 அப்படின்னு வரும். சரியா? இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ sin inverse of இதோட ஆன்சர் என்ன வந்து பாருங்க -2/5√5 ன்னு வரும் ஆன்சர். சோ இதுல இருந்து நீங்க சிம்பிளா உங்களுடைய ஆன்சர் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆன்சர் எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்க. சோ sin போயிட்டா உங்களுடைய ஆன்சர் வந்து -2/5√5. இதுதான் உங்களுடைய செகண்ட் சப்டிவிஷன் உடைய ஆன்சர். சூப்பர்பா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன்க்கு போலாம். தேர்ட் ஒன் வாங்க. தேர்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்கான், காசுல கொடுத்திருக்கான். ஆனா இங்க உள்ள சைன்ல இருக்கு. அப்ப let alpha equal to sin inverse 4/5 அப்படி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் beta equal to tan inverse 3/4 ன்னு எடுத்துக்கோங்க. இது இங்க வந்துரும்.
அப்போ sin alpha is equal to 4/5. இப்போ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சைனில் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்பர்டென்யூஸ். அப்போ இந்த பிளேஸ் வேணா 25 minus 16. அப்போ √9. அப்போ ஆன்சர் வந்து என்ன வந்துடும் 3ன்னு சொல்லி வந்துடும். சரியா? சரி, இப்போ நமக்கு வேண்டது காஸ் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபா equal to 3/5 adjacent by hypotenuse. அப்போ ஆல்ஃபா equal to cos inverse of 3/5. சரியா பச்சா? சிம்பிளா. நெக்ஸ்ட் வாங்க, இங்கே tan பீட்டான்னு வந்து tan பீட்டா equal to 3/4. இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இப்போ இதே அதே மாதிரி தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இன்புட் பண்ணணும். அப்போ என்ன வந்துடும் tan சொன்னால் ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். அப்போ இதோட ஆன்சர் வந்துடும் 9 + 16 25. அப்போ ஆன்சர் 5ன்னு வந்துடும். சரி, நம்ம எனக்கு வேண்டது காஸ். அப்போ காஸ் பீட்டா equal to adjacent side by hypotenuse. அப்போ பீட்டா equal to cos inverse of 4/5 அப்படி இருக்கும். ஸோ இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் வந்து நம்ம போடுவோம். ரொம்ப சிம்பிளாக அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பர். இப்போ இதே மாதிரி ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 2ல் வந்து போடுவோம். ஃப்ரம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் இந்த இதுக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படி இருக்கு. இப்போ நீங்கள் இதுக்கு காஸ் ஃபார்முலா இன்க்ளூட் பண்ணணும். அது ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிற மாதிரி சொல்லி தரேன் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 into 4/5 plus root of 1 minus இதோட ஸ்கொயர் 9/25 into root of 1 minus இதோட ஸ்கொயர் 16/25. சரியா? சிம்பிளா பண்ணிட்டீங்களா? இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க. cos inverse of 12/25 plus இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் 25 minus 9. 25 minus 9 வந்து உங்களுக்கு என்ன வரும் 16 வரும். அப்போ 4/5. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. இன்ட்டு இங்கே வந்து என்ன வரும் 25 minus 16. அப்போ என்ன வரும் 9. அப்போ 9/25 √12 3/5 சொல்லி வரும். சரியா? ஸோ இதான் இதனுடைய ஆன்சராக இருக்க போகுது. சரி, இப்போ பாருங்க. இப்போ ஆன்சர் என்ன வந்து பாருங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ இதோட ஆன்சர் என்ன வந்தது 12. இதோட ஆன்சர் என்னது 12. அப்போ 12 + 12 வந்து உங்களுக்கு என்ன வந்துடும் 24/25 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ காஸ் போயிடுச்சு. உங்களுடைய ஆன்சர் வந்து என்ன வரும்னா 24/25. இதுதான் உங்களுடைய ஆன்சர். சூப்பராக ஒர்க் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்